ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நாங்கள் இன்றைக்கி காலையில் நாங்கள் தேவைக்கு இடியாப்பம் செஞ்சோம். பார்த்தா அது மீஞ்சிருச்சு. அதனால நாங்கள் சரி இட்லிலெல்லாம் உப்புமா செய்கிறாங்களே, இப்போ இடியாப்பத்துலேயே உப்புமா செஞ்சு பார்க்கலாமான்னு நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இடியாப்பம் நாங்கள் நல்லா உதிர்த்தி வச்சுருக்கோம். பார்த்திங்களா, இடியப்பம் மாவு நல்லா வறுத்தேன்னா அந்த மாதிரி இடியப்பம் நல்லா உதிரியாக இருக்கும். நாங்கள் நல்லா வறுத்த மாவில் தான் நல்லா பண்ணியிருக்கோம். அதனால் பாருங்கள், இடியப்பம் நல்லா உதிர்ந்து வருது. அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கோம். குடமிளகா ஒரு குடமிளகா எடுத்துருக்கோம். வெங்காயம் ஸ்மால் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். புதினா இலை கட் பண்ணி வச்சுருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு பேன் எடுத்துருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்க விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்க விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குடமிளகா போட்டுக்கலாம். இப்போ குடமிளகா நல்லா வதக்க விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது பார்த்துக்கோங்க. இடியாப்பம் நம்ம அவிக்கும்போது லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அதனால இதில் கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக போடுறோம். நல்லா வதக்க விட்டுடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குடமிளகெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்க விட்டுக்கலாம். இப்போ தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உதிர்த்தி வச்ச இடியாப்பம் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நிறைய பேர் எப்படி செய்வாங்க, இந்த கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, லெமன், அப்புறம் வெங்காயம்லாம் போட்டு தாளிப்பாங்க. தாளிச்சிட்டு இந்தமாரி செய்வாங்க. நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே தான் இந்த குடமிளகா, தக்காளிலாம் போட்டு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் நிறைய வாட்டி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா சூடாகிற வரை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இவ்வளோதான் காய்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இவ்வளோதான் கைஸ்.
இப்போ வந்து இடியாப்பம் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிருக்கோம். என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ எங்கள் அம்மா பாட்டியும் செஞ்சு வச்சுட்டாங்க. இது பேர் என்ன சொல்லிட்டா இடியாப்பம் உப்புமா. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் சக்கரை தான் போட்டு தின்னுவேன். சக்கரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சக்கரை போட்டு தின்னுவேன். இது சும்மா கூட சாப்பிட்லாம். அவன் வந்து சக்கரை போட்டு தான் அவனுக்கு பிடிக்கும், அதனால் சக்கரை போட்டு சாப்பிட்றான். சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அவன் எப்பவும் உப்புமா செஞ்சானா அவன் சக்கரை தூவி தான் சாப்பிடுவான். ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ முடிஞ்சா நாங்கள் லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அவன் கப்பலில் பேர் ரொம்ப ஜாஸ்தியாக எழுத போகலாம். அவ்வளோதான் அவனோட பேச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு கேட்டால் அவ்வளோதான் நல்லா இருக்குது, அவ்வளோதான். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவ்வளோதான் கைஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு ஒரு உப்புமா வீடியோ போடுவோம், அது பார்த்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். பார்க்கலாம்.